சேர்த்து கொதிக்க வச்சுட்டேன். எப்படி செய்யறதுன்னு கேக்குறீங்களா? ஸோ ஃபுல் ரெசிபி நம்ம வீடியோல இருக்குங்க. நான் இந்த லைவ் முடிஞ்சதும் வந்துரும். சாதாரணமா நார்மலா வைக்கிற காரக்குழம்பு தாங்க இது வந்து. பூண்டு நம்ம வெறும் கடாயில பூண்டு நல்லா தோலோட சேர்த்து நல்லா வறுத்துட்டோம்னா பூண்டு நல்லா அந்த ப்ரௌன் கலர்ல கிடைச்சிடும். அது தோல் உரிச்சிட்டு தனியா வச்சுக்கோங்க. கடாயில வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம உரிச்சு வச்சிருந்த பூண்டு இருக்கு பாத்தீங்களா, அதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமானதும் நல்லா வறுத்துட்டு வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் சேர்த்திருந்தேன். அந்த 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி பழமும் 2 சேர்த்திருந்தேன். அந்த தக்காளி பழமும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வீட்டுல அரைக்கிறோம் பாத்தீங்கன்னா நார்மல் குழம்பு மிளகாய் தூள் அதுதான் சேர்த்திருந்தேன். குழம்பு மிளகாய் தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீரி சில்லி தூள் சும்மா கலருக்கு மட்டும் தான் அதை சேர்த்திருந்தேன். அதை சேர்த்து வறுத்துட்டு இந்த ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கும் சேர்த்திருந்தேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் வதக்கி அந்த டைம்ல சேர்த்து வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சிருந்தேன். அந்த புளி தண்ணியோட சேர்த்து கொதிச்சதும் நம்ம வந்து மிக்சர் ஜார்ல வெங்காயம், மிளகு, பூண்டு எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் காரத்துக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு நான் வந்து ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்திருந்தேன். நம்ம மிளகு, சின்ன வெங்காயத்துல ஏற்கனவே காரம் இருக்கு இல்லைங்களா, அதனால தான் நான் வெல்லம் சேர்த்திருக்கேன் காரம் பேலன்ஸ் பண்றதுக்கு. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த மாதிரி நல்லா திக்னஸா இருக்கும். அவ்வளவுதாங்க குழம்பு.